அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே, நீங்கள் சோல் டேல்ஸ் இஸ்லாம் சேனலில் இருக்கிறீர்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இஸ்லாமிய அறிவு, ஊக்கம், இதயத்துக்கு நிறைவளிக்கும் வீடியோக்கள் எல்லாம் தினமும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வார்த்தை, ஆனால் அதனால் உங்கள் வாழ்க்கை மாறும். இதயம் கரை போனது நீங்கும், கவலைகள் அமைதியாகும், ரிஸ்க் பெருகும். இந்த ரகசியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுதான் திக்ரு. ஏன் இத்தனை நன்மை? எப்படி செய்ய வேண்டும்? இந்த 5 நிமிட வீடியோவை முடிவு வரை கேளுங்கள். உங்கள் இதயம் மாற்றம் காணும் இன்ஷா அல்லாஹ். முதல்ல திக்ருனா என்னன்னு பார்ப்போம். திக்ரு என்பது நாம சாப்பிடும் போதும் வேலை செய்யும் போதும் எந்த நிலையில் இருந்தாலும் இதயத்தில் அல்லாஹ்வை நினைப்பதாகும். இதை நாவால் சொல்லலாம், இல்லனா மனசுக்குள்ள நினைக்கலாம். அல்லாஹ்வின் பெயரை கூறுவது என்பது இறைவனுடன் ஒரு நேரடி தொடர்பை ஏற்படுத்துவது போல. சரி, திக்ரின் மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ்வை நினைப்பதில்தான் இதயங்கள் அமைதி அடைகின்றன. உங்க இதயம் கலங்கி இருக்கா? துயரம் அதிகமாயிருக்கா? வாழ்க்கையில நிம்மதியே இல்லையா? அதுக்கு மருந்து திக்ரு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான அறிவுரை சொன்னாங்க. உங்களுடைய நாவ் எப்போதும் அல்லாஹ்வின் நினைவால் நனைந்திருக்கட்டும். பாருங்க, இது யாரோ சொன்னதில்லை, நம்முடைய நபி நேரடியாக சொன்ன அறிவுரை. திக்ரு செய்யும் வீட்டில் நன்மை இறங்கும், ஷைத்தான் ஓடிவிடுவான், அருள் பெருகும். திக்ரு ஓதுவதால் கிடைக்கும் 10 முக்கியமான நன்மைகளை பார்ப்போம். 1. இதய அமைதி. நாள் முழுவதும் மன அழுத்தம் குறைந்து மனம் நிம்மதியாயிருக்கும். 2. பாவங்களுக்கு மன்னிப்பு. அஸ்தக்பிருல்லாஹ் என்று சொல்லும் போதே பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. 3. ரிஸ்க் அதிகரிப்பு. அல்லாஹ்வோடு அருளால் வாழ்வாதாரத்துக்கான கதவுகள் திறக்கும். 4. மலாய்க்காக்கள் உங்களை சூழ்ந்திருப்பார்கள். திக்ரு சொல்லும் இடத்தில் அல்லாஹ்வின் கருணை இறங்கும். 5. நன்மைகள் அதிகரிக்கும். ஒரு முறை சுப்ஹானல்லாஹ் சொன்னா சொர்க்கத்தில் ஒரு பனை மரம் நடப்படும் என்று ஹதீஸில் வருகிறது. 6. மனதை சுத்தம் செய்யும். பாவத்தோட தாக்கம் இதயத்திலிருந்து மெதுவாக நீங்கும். 7. இது ஒரு சிறந்த வழிபாடு, தினசரி செய்யக்கூடிய ரொம்ப எளிமையான ஒரு அமல். 8. அல்லாஹ்வுக்கு நெருக்கமாவோம். ஒருவர் அல்லாஹ்வை நினைத்தால் அல்லாஹ் அவரை நினைவில் கொள்கிறான். 9. பிரச்சனைகள் தீரும். திக்ரில் ஈடுபடுபவருடன் அல்லாஹ் எப்போதும் இருக்கிறான். 10. வாழ்க்கை அழகாகும், நிறைவான மனமும் நன்றியுணர்வும் உருவாகும். சரி, திக்ரு எப்படி செய்யணும்? சரியான முறை என்ன? முதலாவதா, நேர்மையான நோக்கத்துடன் செய்யணும். அல்லாஹுவோட அருளை பெறுவதற்காக மட்டும் செய்யணும். 2. இதயத்தோட சேர்த்து செய்யணும். வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்லாம உள்ளம் உருகி சொல்லணும். 3. கவனச்சிதறல் இல்லாம தனிமையில மனமொன்றி செய்வது மிகச் சிறப்பு. 4. தொடர்ந்து செய்யணும். ஒரு நாள் மட்டும் செஞ்சுட்டு விட்டுடாம இதை ஒரு தினசரி பழக்கமா மாத்திக்கணும். சில மிக முக்கியமான திக்ருகளை பார்ப்போம். தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 14 தடவை. அடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ், இது சொர்க்கத்தின் கதவை திறக்கும் சொற்கள். அஸ்தக்பிருல்லாஹ், இது பாவங்களை மன்னித்து ரிஸ்கை அதிகரிக்கும். லா ஹவ்லா வலா குவத்த இல்லா பில்லாஹ், இத கவலை, சிரமம், துக்கம் இருக்கும்போது சொன்னா அதிலிருந்து மீள அல்லாஹ் உதவுவான். எப்போதெல்லாம் திக்ரு செய்யலாம்? காலையில், மாலையில், தூங்குவதற்கு முன், பயணம் செய்யும் போது, வேலை செய்யும் போது, சிரமமான நேரங்களில், பாவம் செய்ய தோன்றும் போதெல்லாம் செய்யலாம். சுருக்கமா சொன்னா, எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் அல்லாஹ்வை நினைக்கலாம். நண்பர்களே, திக்ரு என்பது உங்கள் வாழ்க்கையின் மிக எளிய, மிக வலிமையான, மிக நன்மை நிறைந்த ஒரு அமல். இனிமேல் தினமும் திக்ரு செய்ய ஒரு உறுதி எடுத்துக்குங்க. இது போன்ற அழகான இஸ்லாமிய வீடியோக்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.